பார்க்குறோம் அப்படின்னா லஞ்சுக்கு தான் ஒரு வெஜ் பிரியாணி செய்யலான்னு இருக்கிறேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது தேவையானது வந்து நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். கேரட்டு, பட்டாணி, பீன்ஸுங்க, கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி எல்லாம் ஏலக்காய் போட்டுக்கலாங்க. ரெண்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறதுங்க நீளமாக, அதை போட்டுக்கலாம். வெங்காயம் 50% வதங்குங்க. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். பாருங்கள், பாதி வதங்கிடுச்சு 50%. நம்ம சிக்கன் பிரியாணிக்கு ப்ரௌன் கலர் வதக்கிற மாதிரி வதக்கக்கூடாதுங்க. பாதி வதங்கினா போகுது. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. 4 பச்சை மிளகாய் நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது போட்டுக்கலாம். அடுத்து தக்காளி போட்டுக்கலாங்க. நான் மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது போட்டுக்கலாம். லைட்டாக தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சம். தக்காளி வதங்கிடுச்சுங்க. நான் மல்லித்தலை, புதினா தலை வச்சுக்கிறேங்க. அதை போட்டுடலாம், ஒரு கைப்பிடி அளவு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சு காய் போட்டுக்கலாங்க. காய் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்கிட்டுங்க. அப்படியே பரட்டி விடுங்க. நம்ம சுருண்டு கட்டு அப்படியே காய். அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாலாம் போட்டுக்கலாம். வாங்க, அதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கலாம். ரெண்டு நிமிஷம் பரட்டி விடுங்க. அதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், வர மிளகாத்தூள். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் போட்டுக்கிறதுங்க. இது மட்டும் போகுது. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. மசாலா போட்டு 2 நிமிஷம் வதக்கினேன். லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். காய் வேகிட்டு கொஞ்சம் விட்டுக்குங்க தண்ணி. அடுப்பில் சிம்மில் வச்சு கொஞ்சம் மூடி போட்டு மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டு. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, சிம்மிலேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டேன். காய்கறியெல்லாம் வதங்கிடுச்சுங்க. இந்த தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் அரிசி வந்து இது 1 டம்ளர் எடுத்துக்கிறேனுங்க, பாசுமதி ரைஸு. அதுக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணிங்க. கொஞ்சம் பிரியாணி தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. மூடி போட்டு வச்சிடலாங்க. கொதி வரட்டு. திறந்து பார்க்கலாம். கொதி வந்துச்சு. உப்பு காரம் பார்த்துக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் காரம் பத்தலைன்னா லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து அரிசி போட்டுடலாங்க.
நாங்கள் அரிசி போட்டேன், லைட்டாக பரட்டி விடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கலாங்க, வெயிட் போடாமல். பாருங்கள், அரிசியும் தண்ணி ஈக்குவல் அளவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் நெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. கலக்கி விட்டுக்குங்க. இதுக்கப்புறம் மூடி போட்டுக்கலாங்க. பாருங்க, மூடி போட்டு வெயிட் போட்டுக்கலாம். போட்டு ரொம்ப ஸ்லோவில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இப்படி ஓரத்தில் விட்டு இப்படி எடுங்க. பாருங்கள் எவ்வளோ புழு புழுன்னு இருக்குது. பாருங்கள், ஒரு பிளேட்டில் மாற்றலாம். ருசியான டேஸ்டான ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பர்னி, நல்லா இருக்குதா பிரியாணி? நல்லா இருக்கா? ஓகே. நீங்களும் இதே முறையில் செஞ்சு சாப்பிட்டு எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்ச நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. ஓகே, பாய்.